நான் இங்கே வரைஞ்சிருக்க டயக்ராம் பேர் ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் லைனுன்னு வரைஞ்சிருக்க அந்த பாக்ஸ் தான் சப்ளை ஜோன். ஸோ இதை வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சப்ளை ஜோனை ஃபாலோ பண்ணி ஒரு செல் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ளை ஜோன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபெயிலியரான அப்சைடு மூமெண்ட்டை தான் நம்ம சிஏஎஸ்டின்னு சொல்லுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அந்த இடத்துல அந்த சப்ளை ஜோனை டச் பண்ணிச்சுன்னா அது சிஏஎஸ்டி. அதாவது இந்த கேண்டிலோட ஹை தான் நம்மளோட சிஏஎஸ்டி, சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அதாவது மார்க்கெட்டு மேனிப்புலேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த டெலிவரி சைடில் மூவ் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க யூரோஸ்டியில் இருந்த மார்க்கெட்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ட்ராப்பு பேஸு ட்ராப்பு அதில் நான் ஒரு ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கேன், அது ஓபிஐ டேப் பண்ண மாதிரி, அதுதான் சிஏஎஸ்டி. ஸோ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஏர்லி என்ட்ரியாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து அந்த பிஃபோராக இருக்கிற ஸ்விங் லோவில் என்னோட ஸ்டாப் லாஸ் 1:3 டார்கெட்டை செட் பண்ணியிருந்தா அழகாக டார்கெட் ரீச் ஆகிடும். நான் அந்த ஓபி ரீட்ரேஸ்மெண்ட்டை சிஏஎஸ்டி எடுக்காமல் பைசைட் ஃபேர் வேல்யூ கேப்பில் எடுத்தேன். எதனால் அப்படின்னா மேக்ரோ டைமிங்னால் நமக்கு 10 to 11 AM நியூயார்க் செஷனில் நமக்கு மேக்ரோ டைமிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமிங் படி நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அதனால் ஃபேர் வேல்யூ கேப்பில் என்னோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.